லேட் ஆகுறது பெற்றுக்கொள்ளணும்னு நினைப்பீங்க. எல்லாரும் சொல்லலாம். நீங்க என்ன நினைச்சீங்க? பாலானவைகள் பயிர் நிலம் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே உங்க வாழ்க்கையில எது பயிர் நிலம் ஆகிறத உங்களால பார்க்க முடியுது? நீங்க பிள்ளைங்களோட லைஃப். டேவிட் ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, நம்முடைய இதயம். சூப்பர். நீங்க சொன்ன ஆன்சர் என்னன்னா, எது உங்களோட நீடா இருந்தோ அதை நீங்க சொன்னீங்க. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பயிர் நிலம் ஆகணுமோ அதெல்லாம் சொன்னீங்க. எல்லாரும் பாலானவைகள் பயிர் நிலம் ஆனா, ஐயோ இதுவரை 1000 பண பிரச்சனை இருக்கு, அதுல நம்ம பயிர் நிலம் ஆயிரும். ஹெல்த் இஷ்யூ இருக்கு, அது நல்லா ஃபுல்ஃபில் ஆயிரும். பிள்ளைங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கணும், நடக்காத விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாரும் வெளிப்புற பாலானவைகளை தான் நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம்? டெவலப் பண்ண 1000 முயற்சி எடுக்கிறோம். டேவிட் சரியான பதில சொல்லிட்டான். ஏன்னா இன்னைக்கு நான் பேசவே இருந்ததும் தேவன் எனக்கு தந்த வார்த்தையும் இருதயத்தை பெற்றிட்டான். ஹல்லேலூயா. பாழான இருதயம் சுகமாக போகுது. தேவன் எனக்கு பேச தந்தது இருதய சுகம் ஏன் முக்கியம், ஏன் நம்ம இருதயம் சுகமாக்கப்படணும். டேவிட்ட பரவாயில்ல சூப்பரா சொல்லியிருக்கான், அவன் லைஃப்ல ஒர்க் பண்ணியிருக்கான். ஏன்னா நிறைய நேரம் பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, மனுஷன் எல்லாம் வெளிப்புற மாற்றத்தையே நோக்கிட்டு இருக்கான். ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ வரணும், ஹெல்த்ல வரணும், பிள்ளைங்க லைஃப்ல இருக்கணும், சூப்பர் நேச்சுரல் இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். புரியுதா? மத்தேயுல ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க பாப்போம். மத்தேயு 23 வாசிங்க. மத்தேயு 26வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 23வது அதிகாரம் 26வது வசனத்தை யாராவது வாசிங்க. குருடனே. இது யாரும் சொல்லி இருக்குன்னா, கண்ணு தெரியாதவங்க இல்ல, வாழ்க்கையில எல்லாம் இருந்தும் எனக்கு மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்கிற மனுஷனை சொல்லி இருக்கு. புரியுது இல்ல? குருடனே, பரிசேயனே, வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. புரியுதா? என்ன சொல்லி இருக்குன்னா, ஏன் பார்வை தெரியாத குருடனே, கண்ணு தெரியாதவங்கள இல்ல, மனசு குருடா இருக்கவங்கள பார்த்து சொல்லி இருக்கு. குருடனே, பரிசேயனே, வெளிப்புறம் சுத்தமாகணும்னு நீ நினைக்கிறியே, எது பொருளாதாரம் அது இதெல்லாம் நினைக்கிறியே, முதல்ல எதை சுத்தமாக்கு? உட்புறத்தை சுத்தமாக்கு. வெளிப்புறம் சுத்தமாக்கணும்னா முதல்ல எதை சுத்தமாக்கணும்? எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? உங்களுடைய பாழான சூழ்நிலை மாற்றப்படணும்னா முதல்ல எது பயிர் நிலம் ஆகணும்? இருதயம் தான். உள்ள வச்சுட்டு வெளியே மாற்றத்தை தேடாதீங்க. நம்மளுடைய மாற்றம் எங்கதான் இருக்கு? யாருக்குள்ள இருக்கு? நமக்குள்ளேயே இருக்கு. ஆனா நம்ம நிறைய நேரம் என்ன ஆயிருவோம்னா, தேவன் வந்து என் சூழ்நிலைய மாத்தணும்னு நினைக்கும். இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, வெளிப்புறம் சுத்தமாகும்படி உட்புறத்தை சுத்தமாக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய நேரம் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. வெளிப்புற மாற்றம் ஏன் நிரந்தரமா இல்லை? நீங்க நிறைய நேரம் பாருங்க, ஏதாவது ஊழியக்காரங்க கை வச்சு ஜெபம் பண்ணியிருப்பாங்க, வியாதியில இருந்து விடுதலை ஆயிருக்கும். ஆனா நிரந்தர விடுதலையை நிறைய பேர் பெற்றிருக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஹீல் ஆயிருக்கும், அடிக்கடி அந்த பிரச்சனை இருக்கும். பினான்சியலா ஒரு பிரேக் த்ரூ பார்த்திருப்பாங்க, அடிக்கடி பிரச்சனை இருக்கும். புரியுதா? வார்த்தையில குழப்பமே இல்லை, தேவன் தந்த சுகத்துல குழப்பமே இல்லை. பிரச்சனை எங்கதான் இருக்கு? நம்ம உடனே என்ன சொல்லிடுவோம்னா, இது என்ன கை வச்சாரு உடனே சரியாச்சு, பழையபடியும் பிரச்சனை இருக்கு. அவங்க ஜோம் பண்ணி வாழ்க்கை மாறிச்சு, பழையபடி 4 மாசம் கழிச்சு பிரச்சனை எங்க இருக்கு? ஹார்ட் மேட்டர் தான் லைஃப் மேட்டர். ஹார்ட் மேட்டர் தான் லைஃப் மேட்டர். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உள்ள நல்லா இருந்தா வெளியே எல்லாம் சரியா இருக்கும். உள்ள நல்ல எல்லாரும் சொன்னீங்களா? டேவிட்க்கு அருமையான வாய்ப்பு, குடும்பத்துக்குள்ளே ஒர்க் பண்ண வாய்ப்பு. சொன்னீங்களா? 2 பேரும் உள்ள சரியா இருந்தா வெளியே எல்லாமே சரியா இருக்கும். உங்களுக்கு புரியுது இல்ல? பைபிள் வசனமும் அதுதான் சொல்லுது. கண்டிருந்தும் காணாமல், காதிருந்தும் கேட்காமல், இருதயத்தால உணராம இருக்காங்க. அதனால இதயம் ரொம்ப முக்கியம். இதய துடிப்பு நின்று போச்சுன்னா, மூச்சு போச்சுன்னா இதயம் நிக்குமா? என்ன நர்சிங் படிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. இதயம் நின்னா மூச்சு போகுமா? என்ன எது ஃபர்ஸ்ட் நடக்கும்? இதய துடிப்பு ஹார்ட் தான். அப்ப பாத்தீங்களா, மூச்சை விட இதயம் நின்னுன்னா எல்லாம் நினைச்சு. இதுதான் நம்ம லைஃப்லயும். இதையும் சரியில்லைன்னா
ஒண்ணுமே சரி இருக்காது. புரியுதா? அதனாலதான் வசனம் சொல்லுது, வெளியே போய் தேடாத, மாற்றம் நடக்காதான்னு யாரையும் நம்பாத, எதையும் இழுத்து கொண்டு வர பார்க்காத. நீ உட்கார்ந்த இடத்துல இருந்தே உலகத்தை மாற்றக்கூடிய வல்லமை உங்க கையில இருக்கு. என் கையில, உங்க கையில ஒரு பெரிய ரிமோட் இருக்கு. அந்த ரிமோட் என்ன செய்யணும்? ஜாதிகளை எல்லாம் நம்மளை தேடி வர வைக்கும். நம்ம அறியாத ஜனங்கள், நமக்கு யாருமே தெரியாது, ஆனா அவங்க நம்மளை தேடி வர வைக்கும். அந்த ரிமோட் எது? எது? இருதயம். புரியுதா? இந்த இருதயத்தை சரி பண்ணதை விட்டுட்டு உலகத்தையே இழுத்துட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஏன் இன்னும் டிலே? ஏன் இன்னும் தாமதம்? என்ன மாற்றம் இல்ல? இன்னும் நம்ம சரியான இடத்துல மாறல. புரியுதா? இன்னும் ஏன் நிறைய மேனிஃபெஸ்டேஷனை நம்ம லைஃப்ல பார்க்கல? ஏன் தெரியுமா? நம்ம இன்னும் ஃபுல்னஸ்க்குள்ள வரல. உங்களுக்கு புரியுதா? உலகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் நடக்குமா இருக்கும் நீங்க நினைக்கலாம். பக்கத்து வீட்டுல இருக்க அவங்களுக்கு நடக்கு, தேவனை தேடுற அவங்க உலகத்தான். உலகத்தின் நீதி நம்ம கிட்ட வேலை பார்க்க முடியாது. நம்ம தேவ நீதி, தேவனுக்கு நம்ம ரொம்ப முக்கியம். அதனால டிலே ஆகும். ஆனா எவ்வளவு நாள் டிலே ஆச்சோ அதை சேர்த்து தேவன் நம்மள சூப்பரா அதை ஃபுல்னஸ்ல கொண்டு வந்துருவாங்க. எல்லாரும் பார்த்து சொல்றேன், டிலே நமக்கு ஒரு பொருட்டே இல்லை. பாழானவைகள் பயிர் நிலமாக தாமதம் நம்ம வாழ்க்கைய தடுக்க முடியாது. அந்த தாமதம் நம்மள உருவாக்கக்கூடிய ஒரு கருவியா நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு இருதயம் ரொம்ப முக்கியம். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து, இருதயம் ரொம்ப முக்கியம். சொன்னீங்களா? எல்லாரும் சொன்னீங்களா? இல்ல கையை பிடிச்சு பார்வையால அதான் சொன்னீங்களா? வாழ்க்கிறது எல்லாரும் சொல்ல போறோம், இருதயம் ரொம்ப முக்கியம். வசனம் சொல்லுது இருதயம் ரொம்ப முக்கியம்னால வசனம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா காவலோடையும் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். ஏன்னா மூச்சு நின்று, இருதய துடிப்பு நின்னுச்சுன்னா மூச்சு போச்சு. இதே மாதிரிதான் உன் இருதயம் சரியில்லைன்னா உன் லைஃப்ல இருக்க பெஸ்ட்டை நீ மிஸ் பண்ணிருக்கலாம். நீங்களும் நானும் மிஸ் பண்ணாம அனுபவிக்கிற சந்ததி. ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்லுது இருதயத்தை காத்துக்கொள்ளணும். நம்ம வாஸ்தவ மத்தேயுல போட்டிருக்கு, நல்ல மனுஷன் நல்ல கனிய, நல்ல மரம் நல்ல கனிய கொடுக்கும். நம்ம எல்லாம் என்ன மரமா இருக்கும்? வீட்டுல போய் உட்காந்து யோசிங்க. நல்ல மரமா தான் இருக்கோமா? நல்லது பாதி கெட்டது பாதி சொல்லுவாங்க. மனுஷன் பாதி மிருகம் பாதி. இங்க இருக்க எல்லாருக்குள்ளயும் மனுஷன் பாதி மிருகம் பாதி இருந்தா மிருகத்தெல்லாம் வெளியே விரட்டிட்டு முழு மனுஷனா வாழ உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். புரியுதா? ஏன்னா தேவன் எல்லாத்தையும் உருவாக்குனாரு, ஆனா மனுஷனை தான் தலையா வச்சாரு. அதனால இங்க இருக்க நம்ம யாருக்குள்ளயும் எது காணப்படக்கூடாது? தேவ ராஜ்யம் மனுஷ தன்மைக்கு வேறா. சாத்தா நம்மளை விட தந்திரசாலி. நிறைய நேரம் நம்ம மனுஷன் எப்படி ஆயிருக்கானா முட்டாளா இருக்கான். அதனாலதான் வசனம் கூட சொல்லுது, குருடனே மாயக்காரனே. ஆனா பிசாசை குறித்து பைபிள் என்ன சொல்லி இருக்கு? தந்திரசாலி. தந்திரசாலியா யாரா இருக்க முடியும்? திறமைசாலியா தான் இருக்க முடியும். நம்மளை எப்படி நம்ம வாழ்க்கையை விட்டு டைவர்ட் பண்ணுறது யாருக்கு தெரியும்? ஒரு சின்ன விஷயத்தை போட்டு நம்மளை கோவப்பட வைக்க, அவங்களை கத்த வைக்க, அழ வைக்க, சண்டையை கிளப்பி விட யாருக்கு தெரியும்? போயிட்டு இருக்கிற ஓட்டத்தை விட்டு நம்மளை பின்னோக்கி தள்ள. அதனாலதான் பவுல் சொல்றாரு, தெளி உள்ளவங்களா இருந்து எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு இதயம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். நம்ம இருதயம் திருக்கும் கேடும் உள்ள இருதயமா இருக்காது. நம்ம இருதயம் ஜீவ ஊற்றா இருக்கும். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்வீங்க, உங்க இருதயம் ஜீவ ஊற்று. நல்லா யோசிச்சுக்கோங்க. எது ரொம்ப முக்கியம்? உள்ளான மனுஷன் ரொம்ப முக்கியம். எது ரொம்ப முக்கியம்? உள்ள ஒரு மனுஷன் இருக்கான். நீங்க எல்லாம் யோசிங்க, உள்ள இருக்க மனுஷனை எத்தனை பேர் வாழ்க்கையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள இருக்க மனுஷனுக்கு ஓப்பனா சொல்லுங்களா? நம்ம யாரும் ஜட்ஜ் பண்ண போறது இல்ல. என் உள்ளான மனுஷன் ஒருத்தன் இருக்கான், அவன் தான், அவனை மாத்தினா என் வாழ்க்கை மாறும், என் சந்தோஷம் வரும்னு சொல்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. மட்டும் நல்ல கை வைக்கிறத பார்ப்போம். சூப்பர், கீழே போட்டுக்கோங்க. நிறைய நேரம் நான் எதையுமே குறையா சொல்லல. என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஸ்கின் கேர் நிறைய எடுக்கும். உலகம் ஸ்கின் கேர் நிறைய எடுக்கும், ஹெல்த் கேர் நிறைய எடுக்கும். எதுக்கு? வெளிப்புறம் நல்லா இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா வார்த்தையை எடுத்து உள்ளுக்குள்ள வேலை பாருங்க, உங்களுடைய சரீரம் ஹெல்த்ல ஆளுகை செய்யப்படுறத பாப்பீங்க. புரியுதா? ஆட்டோமேட்டிக்கா உங்க இருதயத்துல ஒர்க் பண்றதுதான் என்னன்னு சொல்றேன்.
உங்க இருதயத்தில் இருக்க ஒவ்வொரு எண்ணங்கள், ஒவ்வொரு உணர்வுகள், ஒவ்வொரு சிந்தனைகள், உதிக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரியாக்ட் ஆகாம ஒவ்வொரு சிந்தனை, எண்ணம், வர நினைப்பு, தோன்றதுக்கெல்லாம் ரியாக்ட் ஆயிடுங்க. நிறைய நேரம் ஏன் இப்படி பேசிட்டீங்க, என் மனசுல அப்படிதான் தோணுது, சொல்லிருக்கோமா இல்லையா, எதையாவது ஒண்ணு பேசிடுவோம். யாராவது ஒருத்தங்கிட்ட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிடுவோம். என்ன நினைப்போம், என்ன சொல்லுவோம், எனக்கு இது இப்படிதான் இருக்குன்னு எங்க தோணுது, நீங்களும் நினைச்சதே இல்லையா, மனசுல இப்படிதான் தோணுது. தயவு செய்து சொல்றேன், மனசுல தோன்றது நினைக்கிறதுக்கெல்லாம் ரியாக்ட் ஆகாதுங்க. அப்படி ரியாக்ட் ஆனீங்கன்னா என்ன அர்த்தம்னா நீங்க இன்னும் விடுதலையாக்கப்படவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? மனசு விடுதலை ஆயிட்டுன்னா என்ன சுத்தி நடக்கிற, எனக்கு தோன்ற, எனக்கு சந்தேகம் வர்ற, நான் பாக்குற, அடுத்தவங்க சொல்றது எதுவுமே எனக்குள்ள இருக்கிற சமாதானத்தை, என் ஹாப்பினஸை, என் நம்பிக்கையை உடைக்கவே முடியாது. புரியுதா? எனக்கு தெரியும் எல்லாம் தேவன் இப்படிதான் வச்சிருப்பாங்க. ஹல்லேலூயா. எல்லாருமே ஸ்கின்னர். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மன மகிழ்ச்சி, வசனம் என்ன சொல்லுது, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். சத்தமா சொல்லுங்க, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். இதற்கு எல்லாரும் பார்த்து சொல்றேன், நம்ம முகம் பிரைட்டா மாறும். நம்ம பார்த்தாலே நம்மள பார்த்து கேட்காம என்ன யூஸ் பண்றீங்க, அந்த எதுவுமே நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஸ்கின்னுக்காக எதுவுமே நீங்க போடுறதுக்கோ, வீட்டுல கடலை மாவு போடுறதுக்கோ, எந்த ஸ்கின் கேர் நீங்க எடுக்கிறதுக்கோ ஒரு தேவையும் வராது. புரியுதா உங்களுக்கு? என்ன வசனம் சொல்லுது, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். தேவன் தரக்கூடிய மலர்ச்சி எப்படி இருக்கும்னா பார்த்தாலே தேவ பிரசனம். நல்லா யோசித்து பாருங்க, மோசே முன்னாடி யாராலையும் இருந்து பேச முடியல, அவ்வளவு பிரைட். இன்னைக்கு எப்படி உலகத்துல இத போட்டா நம்ம ஸ்கின் எப்படி ஆயிரும், எப்படி ஆயிரும்? அந்த பிரைட் எல்லாம் நான் தப்பு சொல்லவே இல்லை, ஆனா நித்தியமான ஒரு பிரைட் இருக்கு. மோசே முகத்துல தேவ பிரசனம். வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெள்ளம் அடைவார்கள். காண்டா மிருகத்துக்கு ஒத்த, காண்டா மிருகம் எப்படிப்பட்டதா, அவ்வளவு பலன். இதெல்லாம் எப்ப வர தெரியுமா, இருதயத்துக்குள்ள ஒர்க் பண்றதை விட்டுட்டு ஹெல்த்துக்காக என்ன செய்யாதீங்க, வெளிப்புற மாற்றத்துக்கு நான் அதுக்கு எதிராக சொல்லல. முதல் ஒர்க்க உள்ள பாருங்க, வெளியே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். ஹல்லேலூயா. இந்த வசனம் அழகா சொல்லுது, உள்புறம் வெளிப்புறம் சுத்தமாகும்படி என்ன செய்யணுமா. இன்னும் ஒரு வாட்டி வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 23வது அதிகாரம் 25, 26 வாசிங்க. மத்தேயு, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரங்கள். நல்லா பாருங்க, பாத்திரங்களுடைய வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீர்கள். எதை சுத்தமாக்குறோமா? புரியுதா உங்களுக்கு? நம்ம லைஃப, அது நம்ம ஸ்கின் ஹெல்த் மட்டும் இல்ல, 4 வீடு கட்டிட்டா போதும், வெளியே தெரியும்படி 4 கார் வாங்கிட்டா போதும், இதெல்லாம் நல்லா வச்சுட்டா அடுத்தவங்க என்ன பார்த்தா நான் நல்லா வாழ்றேன்னு நினைப்பாங்க. நம்மள யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, குறைச்சி இடம் போட மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதுல? ஸ்கின்னு சாப்பாடு மட்டும் இல்ல, நம்ம 4 வீடை வாங்கி நல்லா கட்டிட்டா 5 காரை வச்சிருந்தா நம்மள பார்க்கவங்க என்ன செய்வாங்க, நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டா குறைச்சி மதிப்பிட மாட்டாங்க. இப்படி நம்மளோட அளவு போல வெளியவே வச்சிட்டு இருக்கோம். உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. உள்ள என்ன இருக்கா, கொள்ளை அநீதம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புற சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தம். வெளிப்புறம் சுத்தமாகணும்னா உட்புறத்தை சுத்தமாக்கிதான். 2 வாழ்க்கை யாராவது வாழ்றீங்களா? இங்க இருக்க எல்லாரும் வாழ்றீங்களா? நிறைய நேரம் நம்ம எப்படி இருப்போம்னா, வெளியே பார்த்தா நம்மள மாதிரி ஒரு ஆள் இருக்காது. நல்லா யோசித்து பாருங்க, வெளியே பார்த்தா எப்படி இருக்கீங்க, ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க, வீட்டுக்குள்ள எப்படி இருப்பாங்க, மிருகம். இன்னும் நிறைய பேரோட கேரக்டர் எப்படி இருக்கும்னா, வெளியே பார்த்தா ரொம்ப அன்பா இருக்கவங்க, உருகி உருகி இருப்பாங்க, ஆனா அது அவங்களோட ரியல் கேரக்டராவே இருக்காது. புரியுது உங்களுக்கு? அது அவங்களோட ரியல் கேரக்டராவே இருக்காது. நீங்க உலக பிரகாரமா யாரையும் நம்மகிட்ட பழகுறத வச்சு, நமக்கு சீரத வச்சு இடம் போடாது. வசனம் சொல்லுது, அவங்களுடைய வாய் என்ன வெண்ணைய போல மிருதுவா இருக்குமா, இருதயம் எப்படி இருக்குமா, இருதயம் எப்படி இருக்குமா, உருவினா பட்டயம் மாதிரி இருக்குமா. நீதிமொழிகளை சொல்லியிருக்கு, வாயின் வார்த்தைகள், அக்கா, அம்மா, அன்பே, மகளே, ஐயோ, நீங்க சிலவங்கள பார்த்திருப்பீங்க, வார்த்தையில ஜாலம் இருக்கும், ஆனா இருதயம் எப்படி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதான் வசனம் சொல்லுது, நீங்களும் நானும் அந்த பர்சனா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்மள சுத்தி இருக்கவங்க எப்படி இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் யாரா இருக்கக்கூடாது, வெளிய வெண்ணனா
உள்ளேயும் வெண்ணையா தான் இருக்கணும். வெண்ணெய் உருக்கி நெய்யா வரலாம தவிர அது எதா மாறக்கூடாது. ஒரே ஒரு வாழ்க்கை. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன். ரெண்டு வாழ்க்கை வாழ்றாங்க. நீங்க நிறைய நேரம் பாருங்க, யாரையுமே குறை சொல்லல. நம்ம இன்னைக்கு மனுஷங்க அவன் வெளியே நம்மகிட்ட பழகிறத வச்சுதான் இடம் போடுறோம். அப்படித்தானே? நீங்க இங்க இருக்க எல்லாரும் எப்படி வேல்யூ பண்ணிருக்கீங்க? எதை வச்சு வேல்யூ பண்ணிருக்கீங்க? பாக்குறத வச்சு, பேசுறது, அப்படிதானே? ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இருக்கும். அவங்க ரொம்ப சாஃப்ட், அவங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. நான் மட்டும் தானே, நீங்களும் அப்படி நினைக்கிறீங்களா? இங்கேயும் விட்டுருங்க. ஒவ்வொரு குடும்பம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் நம்ம எப்படி வேல்யூ பண்ணுவோம்? அவங்க ரொம்ப சாஃப்டா பேசுவாங்க. வேல்யூ பண்ணி வச்சிருக்கீங்களா யாரையாவது? அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. அவங்ககிட்ட எல்லாம் வாய் கொடுக்க முடியாது. ஒவ்வொருத்தங்களோட செயல்பாடின் அடிப்படையில் நம்ம வேல்யூ பண்றோம். ஆனா ஒருத்தங்க நல்லா வாய் பேசி சண்டை போடுறாங்கிறதுக்காக அவங்க தப்பான வேலை இருக்க முடியாது. அமைதியா இருக்க அனைவரை விட இருதயம் தான் மேட்டர். நம்ம சண்டை போடுறதுனால, அமைதியா இருக்கிறதுனால, அன்பா பழகிறதுனால, எதையும் கொடுக்கறதுனால நம்ம யார் கிடையாது. இருதயம் எதை வேல்யூ பண்ணுதோ அதுதான் வசனம் சொல்லுது. வெளிய உள்ளுக்குள்ள பட்சிக்கிற ஓனா இருக்கலாம், வெளியே எப்படி இருப்பாங்களா? பசு போல இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு மாயமான வாழ்க்கை நீங்களும் நானும் வாழக்கூடாது. வசனம் சொல்லுது இருதயம் ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் நம்ம பார்த்துருவோம், வாழ்க்கையை சீரியஸா எடுக்க போறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? வாழ்க்கையை சீரியஸா எடுக்கணும்னா சில விஷயத்த சீரியஸா செஞ்சுதான். ஹல்லேலூயா. புரியுது இல்ல? வார்த்தையை சீரியஸா எடுக்கணும்னா அதுக்கு வாழ்ற வாழ்க்கை ஒண்ணு இருக்கணும். அந்த வாழ்க்கை ஒண்ணு இருக்கணும்னா அதுக்கு சில விஷயத்த செஞ்சுதான். ஹல்லேலூயா. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா உங்க வாழ்க்கையை சரி பண்ண? அதுக்கு இருதயத்தை, எண்ணங்களை, சிந்தனை எல்லாம் சரி பண்ண போறோம். ரெண்டு வாழ்க்கை வாழ்றவங்களை பார்த்து வசனம் சொல்லுது. அவங்க யாரா? பைபிள் அவங்களுக்கு என்ன பேர் கொடுக்குது? என்ன நினைக்கிறீங்க? யாராவது சொல்லுங்க பாப்போம். என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு பைபிள் என்ன பேர் கொடுக்குது? ஆமா, ஆனா அப்படிப்பட்டவங்க என்ன நினைக்கிறீங்க? மாயக்காரன். பைபிளும் அதான் சொல்லுது. அந்த வசனம் நீங்க பாருங்க, மத்தேயு 23ல ஒரு வசனம் இருக்குமே. 27 வாசிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு நல்லா டெக்கரேட் பண்ணி கிரானைட் பெரிய மண்டபம் சூப்பரா இருக்கும். உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும். புரியுதா? வெளிய பெர்ஃபார்மன்ஸ் பட்டு சூப்பரா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ பார்த்து யாரையும் என்ன செய்யாதுங்க, பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, பெர்ஃபார்மன்ஸ பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. எல்லாரும் சொல்லுங்க. உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கு. வெளிய வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கும், உள்ளுக்குள்ள சகல அசுத்தமும் எலும்புகள்னால இருக்கும். இதே மாதிரிதான் இன்னைக்கு தேவனை அறியாத, அறிந்தேன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிற அனைவரோட வாழ்க்கை. நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட இல்லை. ஹல்லேலூயா. நம்ம உள்ள என்ன இருக்கும்? டிரான்ஸ்பரண்டான ஒரு வாழ்க்கைக்கு தேவன் அழைச்சிருக்கிறாங்க. நம்ம வெளியே நான் யாருங்கிறது தான் நீங்க பாக்குற நான் தான். நான் எப்பவுமே இருக்கணும். நான் வெளியே எப்படி பிஹேவ் பண்றனோ அதுதான் என் பிள்ளைகிட்டே இருக்கணும், என்ன சுத்தி இருக்க எல்லாருமே இருக்கணும். அதுதான் உண்மையான நான். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஹார்ட்ல வாழ ரெடியா இருக்கீங்களா? அப்படிப்பட்டவனுக்கு தேவனால் வரக்கூடிய பலன் நற்கனி கொடுப்போமா? அப்படிப்பட்டவங்களை தேடிதான் தேசங்கள் வருமா? அப்படிப்பட்டவங்களை தேடிதான் ராஜ்யமே வருமா? அப்படிப்பட்டவங்க பாயிர இடமெல்லாம் ஜீவன் வெளிப்படுமா? அதனாலதான் இருதயம் ரொம்ப முக்கியம். இங்க இருக்க நம்ம வாழ்க்கையில ஏன் சில விஷயங்கள் இன்னும் நடைபெறலன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போனா காசு சம்பாதிக்கிறதுக்கும் வாழ்க்கையை மாத்துறதுக்கு மட்டும் போகல, நமக்கே தெரியாம அனைவரும் ஆசீர்வதிக்க போகிறோம். அதனால நம்மள சரி பண்ணிட்டு தேவன் கொண்டு போக போறாரு. அதனால தயவு செய்து எப்ப வழி பிறக்கும்? கை பிறந்தால் நமக்கு கை பிறந்தால் வழி பிறக்க போறதில்ல. இதயம் உள்ளான மனுஷன் கிளீன் ஆனா வெளியே போற மனுஷனுக்கு பாதை திறந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? அதனாலதான் நீங்களும் நானும் நம்ம இருதயத்தை காத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நான் சொன்னேன்ல, வெளியே இருக்கிற பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஏமாந்து போயிடும். நான் யாரையுமே குறை சொல்லுவேன். ஆனா உலகத்துல நம்ம எப்படி யோசிக்கணும்னா, அவங்க நல்லா கை வச்சா குணமாகும், அவங்க பெரிய ஹீலர், அவங்க என்ன வேணாலும் பார்த்து சொல்லுவாங்க, ப்ராஃபட்,
அவங்க நல்லா ஒர்ஷிப் பண்ணுவாங்க, அவங்க பிரசங்கம் கொடுப்பாங்க, இவங்க நல்லா பண்ணுவாங்க, இவங்க அன்பா இருப்பாங்க, இவங்க வீட்டுக்கு போனா நல்லா பார்த்து கொள்வாங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மனுஷனா இருக்க முடியாது. அவன் உள்ளுக்குள்ள எப்படி வாழ்றான், அவன் கிட்ட இருந்து என்ன கேரக்டர் வெளியே வருதோ அவன் தான். அதனால நம்ம எல்லாம் அதை வேல்யூ பண்ண போறோம், அதை வேல்யூவா எடுத்து வாழ போறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாசிங்க பாருங்க. ஏசாயா 1வது அதிகாரம் 5வது 6வது வசனம். நிறைய நேரம் நம்ம ஹார்ட் ஹீல் ஆகாம நம்ம ஒரே மனுஷனா வாழ தடையா இருக்குது என்ன தெரியுமா? அதெல்லாம் வாசிக்க போறோம். நம்மளால ஏன் நிறைய நேரம் ஒரே மனுஷனா வாழ முடியல? பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம், 2 வருஷம் போடுறோம், உள்ளுக்குள்ள ஏன் கொள்ளையும் அநீதியும் நிறைஞ்சிருக்கு? அதுக்கு காரணம் என்னன்னு வாசிக்க போறோம். ஏசாயா 1வது அதிகாரம் 5வது 6வது வசனம். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்களே. நல்லா கவனிச்சுக்கோங்க. கலையெல்லாம் வியாதியும், இருதயமெல்லாம் அப்படி பலட்சியமா ஒண்ணுமே இல்லாம பலவீனப்பட்டு ஒண்ணும் இல்லாத மாதிரி இருக்குது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை, புரியுதா? உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வர என்னது இல்லையா? சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும். புரியுதா? எப்படி இருக்கா? காயம், வீக்கம், நொதிக்கிற ரணம். இங்க இருக்க யார்கிட்டயாவது காயம், வீக்கம், நொதிக்கிற ரணம் இருக்கா? உடம்புல கேட்கல. இது எதை சொல்லி இருக்கு? ஹார்ட் மேட்டரை தான் இன்டைரக்டா சொல்லி இருக்கு. இங்க இருக்க உங்களை பார்த்து கேட்கிறேன், நிறைய நேரம் ஏன் நம்மளால பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம ஒரே வாழ்க்கை வாழ முடியல? ஏன் நம்ம வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணு வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? காரணம் என்ன தெரியுமா? உள்ள என்ன இருக்கா? காயம். இந்த காயத்தினால வந்த வீக்கம், அந்த வீக்கத்தினால வந்த ரணம். ஏன் அந்த காயம் இன்னும் உள்ள உட்கார்ந்து வீங்கி ரணமா நம்மளை குத்தி நம்மள இந்த உலகத்துல பார்க்க நிறைய நேரம் சண்டை போடுவோம், நிறைய நேரம் யாரையுமே நம்ப மாட்டோம், எல்லாரையும் குறை சொல்லிட்டே இருக்கும், ஜட்ஜ்மெண்டல் மனநிலை இருக்கும், பாக்குறதெல்லாம் தப்பா தெரியும். எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? பாக்குறதெல்லாம் தப்பா தெரியும், பயம் இருக்கும், எதுக்கும் கவலை இருக்கும், எல்லாத்துலயும் குழம்பி போய் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? பிரச்சனை வெளியே இல்ல, பிரச்சனை எங்க இருக்கு? எல்லாரும் சொல்லுங்க, பிரச்சனை எங்க இருக்கு? எங்க இருக்கு? உள்ளுக்குள்ள இருக்கு. வசனம் சொல்லுது காயம் இருக்கு, அதுக்கு அதிகமாயி ரணமாயிட்டு, அது வீங்கி ரணமாயிட்டு. ஏன்னா காயம் குணமாக்கப்படாம, சீல் பிரிக்காம, சீல் வெளியே போகாம என்ன செய்யாது? ஆறாது. அந்த சீலை வெளியே எடுக்கல. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுது? சீல் பிதிக்கப்படாமலும் எண்ணெயினால் வார்க்கப்படாமலும், அப்படி இருக்கா? எண்ணெயினால் வார்க்கப்படாமலும் காயம் கட்டப்படாமலும் இருக்கிறது. புண்ணு ஆறதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே இல்லை. இந்த உங்களை பார்த்து சொல்றேன், இன்னும் யாரையாவது உங்களால மன்னிக்க முடியலன்னா, புரியுதுல்ல? இன்னும் யாரையாவது உங்களுக்கு விரோதமா தீமை செய்தவங்கள மன்னிக்க முடியலன்னா, மறக்க முடியலன்னா, இன்னும் உங்களால அடுத்தவங்கள மனப்பூர்வமா உண்மையா நேசிக்க முடியலன்னா, இன்னும் வெறுப்பு இருக்குன்னா, இன்னும் எதை எடுத்தாலும் நீங்க பயப்படுறீங்கன்னா, சண்டை போடுறீங்கன்னா, கோபப்படுறீங்கன்னா, அபரசா இருக்கீங்க, சின்னதுக்கெல்லாம் பதட்டப்படுறீங்கன்னா, என்ன அர்த்தம்னா உங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்டா உங்க மனசுல வச்சுட்டு அதை தான் நீங்க வெளியே கொண்டு வரீங்க. உள்ள என்ன இருக்கோ? கத்தி என்ன பண்ணும்? கத்தி என்ன பண்ணும்? ஏன் கத்தி வெட்டும்? அது கத்தி. முள்ளு என்ன பண்ணும்? ஏன்? அதோட நேச்சர். முள்ளு குத்தும். அதே மாதிரி காயத்துக்கு ஒரு நேச்சர் இருக்கு. காயம் என்ன பண்ணும்? காயப்படுத்தும். காயப்பட்டவர்கள் காயப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. உங்களை என்னை பார்த்து தேவன் சொல்றாரு, அவர் நம்மளை காயப்பட்டோம் ஹீலிங்கு உட்கார அழைக்கவே இல்லை, காயம் கற்றுகிறவர்களாய் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. நான்லாம் யோசித்து பார்த்தேன், நிறைய காயங்கள் இருந்திருக்கு, மறக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கு, வலிகள் இருந்திருக்கு, வேதனைகள் இருந்திருக்கு, எவ்வளவோ சூழ்நிலை இருந்திருக்கு. அதெல்லாம் இருக்கிறது வரை உள்ள மாற்றமே இல்லை. நான் ஊருக்கு ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தோம்ல, 2012 ஊருக்கு ஊழியத்துக்கு போகும்போது நான் நல்லா பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இந்த சத்தியத்தை அறியவே இல்லை. நல்லா பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஹாஸ்டல் பிள்ளைங்க, ஊர் பக்கத்துல இருக்க எல்லாரும் வருவாங்க, நல்லா அன்பா பேசுவேன், நல்லா இருக்கேன். வீட்டுக்கு நான் பிள்ளைங்கிட்ட ஏதாவது கோவப்பட்டா கத்துனா ரியானை கேட்பா, அம்மா சர்ச்சில் ஏசு, வீட்டுக்கு வந்தா
எதுமா நீங்க எல்லாத்தையும் வெளியே ரொம்ப அன்பா பேசுறீங்க, நல்லா இருக்கீங்க, ஏன் எங்கள்கிட்ட மட்டும் கோவப்படுறீங்க? எனக்கு புரியவே இல்லை. புரிஞ்சுச்சா? ஆனா என்னைக்கு சத்தியத்தை அறிஞ்சனோ அன்னைக்கு நான் என்ன முடிவு எடுத்தேன்னா, வெளியே நான் யாரா இருக்கணும் அதுதான் உள்ளே இருக்கணும். உள்ளுக்குள்ள நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் நான் வெளியே வாங்கணும். எந்த மாஸ்க்கும் நான் போடக்கூடாது. அப்ப ஏன் மாஸ்க் போட்டிருக்கோம்? ஏன் வீட்டுக்குள்ள கோவம் வருது? ஏன் சின்ன பிரச்சனைனாலும் பதட்டம் வருது? சின்ன பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை பதட்டம், ஏதாவது ஒரு பண பிரச்சனை, தொழில் லாஸ்னா பயம். இதெல்லாம் எதனால யோசித்தா கடந்த கால பாதிப்பு நிகழ்கால வாழ்க்கையை வாழ விடாம தடுத்துட்டு இருக்கு. உங்களுக்கு புரியுது இல்ல? நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம குடும்பத்துல நடந்த இன்சிடென்ட் மரண பயத்தை கொடுத்துருக்கோம். உங்களுக்கு புரியுதா? நம்ம சந்திச்ச பொருளாதார பிரச்சனை அன்னைக்கு கஷ்டப்பட்ட மாதிரி இனி கஷ்டப்படக்கூடாதுங்கிற அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். யாராவது நம்மள குடும்பமா ஏமாத்தி இருப்பாங்க, இனி நம்ம யாருக்கிட்டையும் ஏமாந்து போக கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கும். யாராவது நம்மள திட்டி இருப்பாங்க, அதனால அடுத்தவங்க நம்மள இப்படிதான் பண்ணுவாங்கன்னு சேஃப்டி பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு புரியுது தானே? இதுதான் காயம். இதெல்லாம் உள்ள இருந்தா அடுத்தவங்க பெல் அடிக்கிறதுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிருவோம்? அடிச்சு தள்ளிடுவோம். காண இப்போ என்கிட்ட அக்கா வந்து ஒரு வார்த்தை சொல்றதுக்குள்ள நான் ஏன் 10 வார்த்தையா சொல்லுவேன்னா, காயம் உள்ள இருக்கனால அதை தொட்டுச்சாங்க, காயத்தை தொட்டுச்சாங்க. தொட்டா என்ன ஆயிரும்? உங்க உடம்புல ஒரு பெரிய கால் ஆறாம இருக்கு, சீலோடு இருக்கு, ரணமா இருக்கு, வீங்கி இருக்கு. அதை யாராவது டச் பண்ணிட்டா என்ன ஆகும்? வலிக்க மட்டுமா செய்யும்? ஆணு பிடிக்கும். இதேதான் இதயத்தின் காய குணமாகாமல் ஏமாற்றம், தோல்வி, மனுஷனால வந்த அவமானம், சின்ன வயசுல கையாளப்பட்ட முறைகள், ஏமாற்றம், நிறைய காயங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து நம்ம மனசுல ஸ்டோர் ஆகி இருக்கிறதுனால யாராவது இதை திருப்பி நமக்கு செஞ்சிருவாங்களோன்னு உள்ள இருக்க காயத்தை டச் பண்ணா வெளியே என்ன ஆயிரும்? அடுத்தவங்க காயப்படுத்திடும். உங்களுக்கு புரியுது இல்ல? அதனாலதான் வசனம் சொல்லுது, உள்ளான மாற்றம் தான் வெளிப்புற மாற்றம். இன்னர் மனுஷன் தான் நீங்க. வெளியே இருக்க நம்ம எல்லாரோட உள்ளான மனுஷனை எப்படி வச்சுக்கிறோமோ அப்படிதான் நம்ம வெளியே சந்தோஷமா வாழ முடியும். ஆனா அவ்வளவு ஒர்க் பண்றது ஈஸி கிடையாது. ஆனா தேவனோட வார்த்தையை வச்சு ஒர்க் பண்ணீங்கன்னா உடைஞ்சு போன ஒரு இருதயத்தை அவர் உருவாக்க வல்லவர். நிறைய விஷயத்துல நான் உட்கார்ந்தேன், நிறைய சூழ்நிலை என் கண்ணு முன்னாடி கொண்டு வரும்போது அழுகதான் வந்துச்சு, நிறைய இடத்துல பயம் வந்துச்சு, தனியா இருந்த மாதிரி. நான் கேட்டேன், ஏசப்பா இந்த இடத்துல எல்லாம் நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க உட்கார்ந்து உங்க கண்ணு முன்னாடி சூழ்நிலைகளை கொண்டு வந்து கேட்டு பாருங்க, உங்களை சுத்தி கேட்கிற தெய்வ வார்த்தையை கேட்க முடியும். இதான் உங்களை தேய்ச்சதை அறிய முடியும். உங்க காரியம் கட்டப்பட 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 வீட்டுக்குள்ள அவேர்னஸே வைக்க மாட்டீங்க. நான் என் பிள்ளைங்களை வச்சுட்டுதான் சொல்றேன், எந்த அவேர்னஸையும் நான் இப்ப வைக்கிறதே இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நம்ம அனுபவிச்சதை வச்சு அவேர்னஸ் வச்சிருக்கோம், எந்த அவேர்னஸும் வராது. வியாதியை குறித்து சின்னதா ஃபீவர் அடிச்சா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போன காலம் முடிஞ்சு என்ன ஆனாலும் ஒண்ணும் செய்யாதுன்னு காத்திருக்கிற இடத்துக்கு வரணும். வியாதிகள் குணமாகிறது கூட முதல்ல எது குணமானா போதும்? காயம் குணமானா போதும், பாதிப்பு குணமானா போதும். புரியுதா? பொருளாதார பிரச்சனையில எவ்வளவு லாஸ் வந்தாலும் பரவாயில்ல, தேவன் எனக்கு எல்லாத்தையும் தர வல்லவர். உங்க ஹார்ட் ஹீல் பண்ணி இருந்தா, நான் சொல்றேன், முன்னாடி எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைனா நான் ரொம்ப ஐயோ இவ்வளவு பிரச்சனையா, இவ்வளவு காசா, இவ்வளவு வருமா கணக்கு போடுவேன். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, எத்தனை லட்சங்களை நாங்க லாஸ் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு அந்த லாஸ குறித்து என்ன தோணும்னா, ஐயோ போச்சா இனி அப்படிதானா இல்லை, எனக்கு தெரியும் இனிமே நான் வேலையடைக்கப்பட்ட தோணுறேன். எப்போ இந்த இடத்துல இருந்து ஒர்க் பண்ண முடியுதுன்னா, உள்ள இருக்கிற காயம் குணமானாதான் பயம் இல்லாம, கவலை இல்லாம, குழப்பம் இல்லாம ஒர்க் பண்ண முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் பார்த்து சொல்றேன், வீட்டுல போய் கண்டிப்பா ஒர்க் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை சீரியஸா எடுங்க. யாரையாவது மன்னிக்க முடியலையா, மறக்க முடியலையா, இப்படிதான் செய்வாங்க, ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கீங்களா, இதனாலதான் இப்படி சொல்லியிருப்பாங்களோ, இதனாலதான் இப்படி செஞ்சிருப்பாங்களோன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? காயம் எப்படி இல்ல? ஆறவில்லை. காயத்தை ஆக்குறதுக்கு என்ன பண்ணணும்? காயத்தை ஆக்குறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உலக பிரகாரமே நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், வெளியேதான் பிரச்சனை இருக்கும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? வெளியேதான் பிரச்சனை இருக்கும். நல்லா வயிறு வலி, நல்லா தலைவலி அப்படின்னு வெளியேதான் பிரச்சனை இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? வெளியே ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, இன்ஜெக்ஷன் போடுவாங்க, டேப்லெட் கொடுத்து விடுவாங்க. 3 நாள் கழிச்சு சரியாகாட்டா திருப்பி வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க? உள்ளுக்குள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. வியாதி சரியாகாட்டா என்ன பண்ணுவாங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. எதுக்கு எடுப்பாங்க? உள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை கிளியர் பண்ணாதான் இனி வெளியே சரியாகும். உங்களுக்கு புரியுதுல்ல? ஸ்கேன் எடுப்பாங்க. எதுக்கு? உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்து அதுக்கு மெடிசன் கொடுத்தாதான் வெளியே சரியாகும்.
உங்களுக்கு எல்லாம் புரியுதுல்ல? பிளட் டெஸ்ட், ஸ்கேன் எடுக்கிறதெல்லாம் எதுக்குன்னா உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு, உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாம வெளியே என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் என்ன செய்யாது, என்ன ஆகாது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் உற்சாகமா ஒரு அழகியா சொல்லிடலாமா? சூப்பர். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாம வெளியே எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் என்ன செய்யாது. நீங்க சில சமயம் சின்ன பிள்ளைகள் எல்லாம் பாருங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு காய்ச்சல் எல்லாம் போயிருக்கோம், டேப்லெட்லாம் தந்து குறையாது. அப்புறம் பார்த்தா என்ன பிரச்சனை இருக்கும், ஏதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன், த்ரோட்ல பெயின், அதனாலதான் காய்ச்சல் குறைஞ்சிருக்காரு. இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும், காய்ச்சல் சரியாயிடும். அதே மாதிரிதான் உங்க உள்ளான மனுஷனுக்கு, உங்க எண்ணங்களுக்கு, உங்க உணர்வுக்கு, உங்க சூழ்நிலைக்கு உள்ள இருக்கிறதுக்கு நீங்க மருந்து போட்டீங்கன்னா வெளியே நீங்க ஹீல் ஆயிடுவீங்க. பயப்படவே மாட்டீங்க, கவலைப்படவே மாட்டீங்க, பதட்டப்படவே மாட்டீங்க, எல்லாரையும் நம்புவீங்க, எந்த இடத்துலயும் அவர்னஸா இருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்க உள்ள இப்ப குணமாயிட்டுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, நம்ம காயம் எல்லாம் ஆத்தப்படணும்னா அதுக்கு என்ன வழி, நீங்களே சொல்லுங்க, என்ன வழி? வசனம் சங்கீதம் 119 1-2 வசனம் மட்டும் வாசிப்போம். யாராவது வாசிங்க. சங்கீதம் 119 92. நல்லா யோசிச்சு பாருங்க, உள்ளுக்குள்ள 1000 பிரச்சனை, ஆனா உங்க வேதம், உங்க வார்த்தை என் மன மகிழ்ச்சியா இல்லாம இருந்தா என் காயத்திலே நான் அழிஞ்சு போயிருப்பேன். உங்களுக்கு புரியுதா? எல்லாருக்கும் புரியுது இல்ல? உள்ளுக்குள்ள இருக்க காயத்துல அவருக்கு வார்த்தையை வச்சு ஒர்க் பண்ணாட்டா என் காயத்திலே நான் அழிஞ்சு போயிருப்பேன். நீங்க வாசிங்க. அடுத்தது எரேமியா 30வது அதிகாரம் 12வது வசனம். எரேமியா 30வது அதிகாரம் 12வது வசனம். புண் எப்படி இருக்கா? ஆறாம இருக்கா. காயம் கொடியதாயும் இருக்கிறது. காயம் கொடியதாயும் இருக்கிறது. அப்ப இந்த புண்ணையும் காயையும் ஆத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா எரேமியா 15வது அதிகாரம் 16வது வசனம். எரேமியா நம்ம எல்லாத்தையும் நம்ம உள்ள இருக்கிற மனுஷனை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும், எப்படி அவரை குணமாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டே. இங்க இருக்க எல்லாரும் பார்த்து சொல்றேன், அவரோட வார்த்தையை சாப்பிட்டுருக்கீங்களா? அவரோட வார்த்தையை சாப்பிட்டுருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து தான் வார்த்தையா இருக்காரு. அவரை ஏற்றுக்கொண்டோனா அவரை உட்கொண்டோன்னு அர்த்தம். இங்க இருக்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ உட்கொண்டு இருக்கீங்க. அது கிடைச்ச உடனே உட்கொண்டுட்டீங்க. உட்கொண்டு இயேசுவை வச்சு வாழலாம் போதும். அத ஒரு வாசிமா. உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டே. அந்த வார்த்தையில நம்ம சொல்றோம்ல, சுவிசேஷத்தை சீரியஸா எடுக்கணும். என்ன நடக்கும்னா பாருங்க, உட்கொண்ட உடனே உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம். நான் சொன்னேன்ல, காயம், புண்ணு, வலி, கோபம், அவமானம், பயம், குழப்பம், சண்டை, வெறுப்பு எல்லாம் எப்படி மாறிச்சு? உங்க வார்த்தையை உட்கொண்ட உடனே உங்க வார்த்தை எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய், என் இருதயத்துக்கு எப்படி இருக்கு? மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. இங்க இருக்க உங்க எல்லாரும் பாருங்க, உண்மையா மனசார நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? இங்க மட்டும் இல்ல, நீங்க வீட்டுல போய் ஒரு லைஃப் வாழ்றீங்களா? மனசார நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? பயம் இல்லாம, கவலை இல்லாம, குழப்பம் இல்லாம, எந்த மனக்காவலும் இல்லாம நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? ஒரு சில எஸ் கேக்குது, ஒரு சில அப்ப நல்லா யோசிங்க. சந்தோஷம் வேணுமா? சமாதானம் வேணுமா? குழப்பம் மாறணுமா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கோம். அவருக்கு வார்த்தைய நம்ம சூழ்நிலையில வச்சு நம்ம மனுஷங்க மாறினா என் காயம் மாறுன்னு நினைக்காதீங்க. புரியுதா? நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம் தெரியுமா? காயத்தை குணமாக்குறதுக்கு பதில் அதை மேல வச்சு வாழ்க்கையை கட்டிடுவோம். நாத்தத்தை மறைச்சு வைக்க முடியாது. நாத்தத்தை மறைச்சு வைக்கலாமா? நீங்க எல்லாம் நியூஸ் பார்த்திருப்பீங்க. சென்னையில ஒரு பிளாட்ஸ்ல 2 படம் அப்பாவை மகளையும் கொண்டு எத்தனை மாசமா ஒழிச்சு வச்சிருந்தாங்க? 4 மாசமா. புரியுதா? 4 மாசமா ஒரு பிளாட்ஸ்க்குள்ளே ஒழிச்சு வச்சிருந்தாங்க. எப்படி ஒழிச்சு வச்சிருந்தா? மறைச்சு வச்சிருந்தாங்க. எப்படி மறைச்சு வச்சிருந்தாருன்னா, ஒரு டாக்டரா இருந்தனால நல்ல ஏசி எல்லாம் 16ல வச்சு ஸ்மெல் வெளியே வராம பாடி கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நிறைய ரசாயனத்தெல்லாம் தெளிச்சுட்டாங்க. 4 மாசமா செத்து போய் அழுகுன உடம்பு, நாக்கம் வரல, எந்த ஸ்மெல்லும் வரல. ஆனா நாத்தத்தை யாராலையும் என்ன செய்ய முடியாது. உள்ள என்ன இருக்கோ அது ஒரு நாள் என்ன ஆயிரும்?
வெளியே வந்துதான் ஆகணும். வசனம் கூட சொல்லுது, வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத சூழ்நிலையும் இல்லை. நம்ம யாருங்கிறத மறைச்சு வைக்கவே முடியாது. என்ன உங்க முன்னாடி நான் மறைச்சு வச்சு வாழவே முடியாது. இங்க இருக்க நீங்க யாருங்கிறத ஒரு நாளும் மறைச்சு வைக்க முடியாது. வசனம் அதெல்லாம் சொல்லுது. 4 மாசம் கழிச்சு பயங்கர வாழ ஆரம்பிச்சு, கண்டுபிடிச்சா வீட்டுக்குள்ள அழுகுதா 2 போனோம். அத மாதிரிதான் வசனமும் சொல்லுது, நம்ம புண் ஆற்றப்படாம காயம் சரியாகாம அது மேல நம்ம பில்டிங் ஆண்டவர் எனக்கு இருக்காரு. நிறைய பேர் எப்படி காயத்தை சீல் பிதுக்காம புண்ணு ஆத்துறாம கெட்டுறாங்க தெரியுமா? எனக்கு ஆண்டவர் இருக்காரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. ஆண்டவருக்கு நான் யாருன்னு தெரியும். அவர் சொல்றாரு, நல்லா தெரியும்டா, நீ யாருன்னு தம்பி எனக்கு தான் நல்லா தெரியும். புரியுதா? தயவு செய்து ஏமாந்து போயிடாங்க. உங்களுக்கு புரியுது இல்ல? நம்ம எல்லாம் காயத்தை எப்படி மறைக்கணும் தெரியுமா? ஆண்டவருக்கு என்ன தெரியும்? ஆண்டவர் பார்த்துக் கொள்வாரு. அவர் சொல்றாரு, நான் பார்த்துக்கிட்டதுனால உங்க எல்லாரையும் சொல்றேன், காயங்கள் எல்லாம் மூடி மறைக்காம ஹீல் ஆகட்டும். புரியுதா உங்களுக்கு? அந்த காயம் ஹீல் ஆனா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியா மாற முடியும். நம்ம யாரையும் காயத்துல இருந்து பார்க்க மாட்டோம், சூழ்நிலையில இருந்து பார்க்க மாட்டோம். தேவன் எப்படி பார்ப்பாரோ அப்படி பார்ப்போம். நீங்க அப்படி பார்த்து பாருங்க, உங்களை யாரையும் ஏமாற்ற முடியாது. நான் அடிக்கடி எதை யோசிப்பேன்னா, யாக்கோபு சொந்த மாமனார்ட்ட வேலை பார்த்தான். 10 முறை மாமனார் யாக்கோபை ஏமாத்த ட்ரை பண்ணாரு. ஆமாவா இல்லையா? வசனம் சொல்லுது 10 முறை சம்பளத்தை மாத்தினாரு. செஞ்சாருல, அவரை ஏமாத்தி அவரோட உழைப்பெல்லாம் உரிய நினைச்சாரு. நடந்துச்சா இல்லையா? யாக்கோபு தடுத்தாரா? தேவன் யாக்கோபுக்கு விரோதமா தீங்கு செய்ய இடம் கொடுக்கவே இல்லை. புள்ளியா இருக்கிற ஆடு குட்டி போடுற புள்ளி குட்டி எல்லாம் உனக்கு, பிளெயினா இருக்கிறதெல்லாம் எனக்கு. ஆடெல்லாம் புள்ளி குட்டியே போட்டுச்சு. இவன் நினைச்சான், ஓ புள்ளி குட்டி தான், அதாவது டாட் டாட்டா இருக்குமே, இந்த டிசைன்ல தான் ஆடு நிறைய குட்டி போடணும், அடுத்தது நம்ம டீல மாத்திப்போம். வரியா இருக்கிறதெல்லாம் உனக்கு, புள்ளியா இருக்கிறதெல்லாம் எனக்கு. அடுத்தது ஆடு என்ன குட்டி போட்டுச்சு? இவனுக்கே குழப்பமாயிடுச்சு. அதான் சொல்றேன், காயம் மாறிச்சு. தேவ வார்த்தை வாழ்க்கையா மாறிச்சுன்னா நம்மள இந்த உலகத்துல ஒருத்தரும் அசைக்க முடியாத இடத்துக்கு போயிடுவோம். ஒருத்தரும் நம்மள பயன்படுத்த முடியாத இடத்துக்கு போயிடுவோம். அதுக்கு உங்க காயத்தை ஆத்தாம எல்லாரும் மாறினாதான் நான் மாறுவேன்னு ஏமாந்து போயிடாதீங்க. உங்களுக்கு புரியுதுல்ல? அதுதான் அஃபெக்டட் மனநிலை, காயப்பட்ட இதயம். நான் ஏன் இதை பண்ண மாட்டேன்னா, இவங்க எல்லாம் ஏமாத்துறாங்க, இவங்க எல்லாம் சரியில்லை, இதெல்லாம் இப்படி நடக்கும், அங்க போனா அப்படி வந்துடும். ஏமாத்தாதுங்க. உங்க ஹார்ட்ல ஒர்க் பண்ணி நீங்க சரியா இருங்க. லாபான் யாக்கோபை ஏமாந்த தேவன் இடம் கொடுக்கலன்னா நம்மள உலகமும் மனுஷங்களை யூஸ் பண்ண தேவன் இடம் கொடுக்கவே மாட்டாங்க. அப்படியே அழகா சொல்லுவாங்க, நீ 10 முறை என் சம்பளத்தை மாத்தினா, ஆனா நீ தீங்கு செய்ய தேவன் எனக்கு இடம் கொடுக்கல. நம்ம தேவன் எப்படி பெற்றவர் தெரியுமா? சம்பளத்தை மாத்துறதுக்கு மட்டும் இல்ல, ராத்திரி போய் என்ன செஞ்சுட்டாரு? லாபான ராத்திரி என்ன செஞ்சாரு? வார்ன் பண்ணாரு. ஏய், யாக்கோபுக்கு விரோதமா எந்த இடத்துல போய் நிக்காங்க. யாக்கோபு ஏதாவது எச்சரித்தாரா? புரியுதா? தேவனே லாபானுக்கு கனவுல போய் எச்சரிச்சுட்டாரு, நீ அவன் கிட்ட ஒரு வாயை திறக்க கூடாது. வாயை மூடிட்டு பயந்து எல்லாத்தையும் அனுப்பி விட்டான். நமக்காக சூழ்நிலை பேசும். தேவன் நமக்காக பெரிய அசைவை உண்டு பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. எப்போ? உள்ளுக்குள்ள வேலை பார்க்கும் போது. இன்னர் ஹீலிங் ரொம்ப முக்கியம். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க எல்லா காயமும் குணமாக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கையை சீரியஸா எடுக்க போறோம். நம்ம வாழ்க்கையை சீரியஸா எடுங்க. அடுத்தவங்க மாறினாதான் மாற்றம் வந்திருக்கு. உலகம் மாற்றினா என்ன அர்த்தம்னா, ஒரு மலையை அசைக்க சாட்சி மலை அங்கதான் இருக்க போது நீங்க உள்ள போறீங்க. மலையை தாண்டி போய் பாருங்க, உங்களை தாண்டி எல்லாம் வரத பார்க்க முடியும். ஆனா எப்படி தாண்டிட்டோம் நினைப்பீங்க? தாண்டிட்டா. புரியுதா? நான் இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். பைபிள்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான். இளைய சகோதரன், அப்படிதானே? மூத்த சகோதரன், இளைய சகோதரன். இந்த 2 பேர்ல யார் காயப்பட்டதா நினைக்கிறீங்க? மூத்த சகோதரன். மூத்த சகோதரன். எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறீங்களா? எப்படி அவன் காயப்பட்டான்? அப்படி ஒரு காயம் இருந்துச்சு. சரி, இளைய சகோதரன். நம்ம எல்லாருக்குமே பைபிள வாசித்தா அவன் தான் ரொம்ப பிரச்சனையை அனுபவிச்சான். அப்பாட்ட இருந்து சொத்து வேணும்னு பிரிச்சு கேட்டான். வசனம் சொல்லுது, ஷேர வாங்கிட்டு நேரம் எங்க போயிட்டானா? தப்பா, வேஸ்டிகள் இடத்தில் தப்பா உலகத்துல பணத்தை செலவழிச்சு என்ன செஞ்சுட்டான்? எல்லா பணத்தையும் இழந்துட்டான். அதாவது நல்லவனா இருந்தவன் எங்க வந்துட்டான்? நம்ம லாங்குவேஜ்ல நடுத்தெருவுக்கு. தெரியும்ல அவங்களுக்கு? கடைசியில அவனுக்கு காசு இல்ல, பணம் இல்ல. காசு பணம் இல்லாட்ட உலகத்துல நிறைய நேரம் என்ன நடக்காது? கூட இருந்த மனுஷங்களே மதிக்க மாட்டாங்க.
புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் அவனை விட்டு விலகிச்சாங்க, மதிக்கல. இவன் கூடயே சுத்தி இருப்பாங்க. இவன் காசு வைக்கும் போது அதை வாங்கிட்டாங்க. எல்லாரும் அவனை விட்டு போயிட்டாங்க. அவனுக்கு வயிறு பசிக்கு கூட சாப்பாடுக்கு வழி இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பண்ணி மேய்க்கிற வேலைக்கு சேர்ந்தான். இவனே பெரிய ஆளு. இப்ப அவன் எங்க போயிட்டான்? இவன் மனசுல காயம் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? எவ்வளவு குற்ற உணர்வு இருக்கும். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன், இன்னைக்கு நான் நடுத்தருக்கு வந்தேன். இந்த காயம், அட பாவிகளா, காசு இருக்கிறதுக்காக என்ன மதிச்சீங்களா? காசு இல்லைன்னா என்ன விட்டுட்டு போயிட்டீங்களா? இது என்ன பெரிய காயம். யோசிச்சு பாருங்க. வயிறு பசி, எல்லாரும் போய் கேட்டுடலாம். ராஜா வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஒரு இடத்துல போய் சாப்பாடுக்கு காயம், அவமானம், வெட்கம், தரம் மட்டும் ஒண்ணும் இல்லாத உடைக்கப்பட்ட ஒரு நிலைமை. வசனம் சொல்லுது, பண்ணி சாப்பிட தவுட்ட வச்சாது வயிற்ற நிறைக்கலாம்னு பார்த்தான். அதுக்கும் இப்ப என்ன ஆயிட்டு? உங்களுக்கு புரியுதா? சாப்பாடு இல்ல, சவுடே டிமாண்டா மாறிட்டு. அப்போ ஒரு மனுஷன் அவர் பண்ணியா கூட அவனை என்ன செய்யல? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பண்ணியா கூட அவனை மதிக்கல. மனசு குத்தப்பட்டுச்சு. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு செத்துடலாமே அப்படின்னு முடிவெடுத்தான். அப்படிதானே? மனுஷங்க எல்லாம் சொல்றது என்ன தெரியுமா? காயம் எப்படி வேலை செய்யணும்னா, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு செத்தா வாழ பரவாயில்ல. சாகனோட 1000 பயம் இருக்கும், ஆனா வாயில வார்த்தையை விட்டுருவோம். புரியுதா உங்களுக்கு? இது இல்ல வாழ்க்கை. எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். தயவு செய்து பிரச்சனை நிமித்தம், காயத்தை நிமித்தம் வார்த்தைகளை விடாதுங்க. அவன் என்ன முடிவு எடுக்கலன்னா, தாங்க முடியல, வாழ்க்கையை முடிச்சுக்குவோம், எங்கேயாவது இன்னும் ஓடி போயிடுவோம் நினைக்கவே இல்லை. அவன் என்ன நினைச்சேன்னா, எனக்கு ஒரு நல்ல அப்பா இருக்காங்க, 1000 தப்பு செஞ்சாலும் என்னை ஏற்றுக்கொள்வாருன்னு அப்பா கிட்ட வந்தான். அப்பா என்ன செஞ்சாரு? தூரத்துல வரும்போதே, என் மகன் வாரான்னு கட்டி பிடிச்சி மோதிரம் கொடுத்து, ட்ரெஸ் கொடுத்து, சப்பல் போட்டு பெரிய விருந்த செஞ்சுட்டாரு. அவனோட காயம் எப்ப ஆச்சப்பட்டு தெரியுமா? அப்பா கிட்ட வர்றது அவன் எடுத்த நல்ல டிசிஷன். அவன் வாழ்க்கையை சீரியஸா எடுக்கலன்னா அப்பா கிட்ட வந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? அந்த வாழ்க்கையை சீரியஸா எடுக்காட்டா அப்பா கிட்ட வரணும்னு நினைச்சிருப்பானா? அவன் காயம் ஹீல் ஆகணும்னு நினைக்காம இருந்து அப்பா கிட்ட வந்திருப்பானா? என்ன நினைப்பாங்க? நீங்க நிறைய நேரம் ஏன் ஹீல் ஆக மாட்டேங்குது தெரியுமா? என்ன நினைப்பாங்க? இனி திரும்பி போனா அவமானம், பிரஸ்டீஜ், இப்படி போறதுக்கு நான் இதெல்லாம் நினைக்காம அவன் தன்னை குணமாக்கணும். எப்படி குணமாக்கணும்னா, அப்பா கிட்ட என் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி அப்பா கிட்ட ஓடி போனா, வசனம் சொல்லிட்டு அப்பா விருந்தெல்லாம் செஞ்சுட்டாரு, இலையை வாங்கி ஹீல் ஆயிட்டான். ஏன்னா ஏற்றுக்கொண்ட உடனே என்ன வந்துடும்? ஹாப்பி ஆயிடுச்சு. மூத்த மகன் வாரான். ஏற்கனவே காயப்பட்ட நபர் யாராதான் இருந்திருக்கா? மூத்த மகன். ஏன்னா இது ஒரு நாள் பிரச்சனை இல்ல. வசனம் சொல்லி தூரத்துல வரும்போது என்ன நடக்குன்னு கேட்கறான். இப்படி உங்க தம்பி வந்தான், அவனுக்கு தம்பி வந்தது பிரச்சனை இல்லை. தம்பி வந்தது, அப்பா அவனை ஏற்றுக்கொண்டது பிரச்சனை இல்லை. எது பிரச்சனை நினைக்கிறீங்க? விருந்து கொடுத்ததுதான் பிரச்சனை. விருந்து கொடுத்தது கூட பிரச்சனை இல்லை. விருந்துல அப்பா எதை அடிச்சுட்டாரு? ஒரு கந்து குட்டியா அடிச்சுட்டாரு. என்ன வசனம் சொல்லுது, அப்போ சகோதரன் வந்தான், அமைதியாதான் இருந்தா, அப்பா அவனை ஏற்றுக்கொண்டாரு. அவனுக்காக அப்பா இன்னைக்கு ஒரு கொளுத்த கந்தை அடிச்சு விருந்து ரெடி பண்ணிருக்காரு. இப்பதான் உள்ள இருக்க காயத்தை டச் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு புரியுது இல்ல? அப்பா அவனை ஏற்றுக்கொண்டது கவலை இல்ல. 1000 தான் இருந்தாலும் யாரு அண்டை கம்மி உறவு இல்லன்னு போகாது, அது காயமே இல்லை. அப்பா ஏற்றுக்கொண்டதுல வருத்தம். ஏற்றுக்கொண்டாரா? இவனையே அப்பா ஏற்றுக்கொண்டாரு சொல்லவே இல்லை. வசனம் சொல்லுது, இன்னைக்கு அவனுக்கு அவன் கொளுத்த கஞ்சாயம். உடனே என்ன சொன்னா தெரியுமா? இத்தனை வருஷம் ராத்திரி பகலா எங்க அப்பா கூட இருந்திருக்கேன், அவரை சேவிச்சிருக்கேன், எனக்காக என் நண்பர்களோட நான் சந்தோஷமா இருக்க ஒரு கன்ற ஒரு நாள் அடிக்கல. புரியுதா? பல நாள் காயம். எனக்கு நான் அப்ப இவன் எங்க அப்பா கூட நிம்மதியாவா இருந்திருப்பான். இருக்கும் போதே எப்படிதான் இருந்திருப்பான்? அஃபண்டாயிதான் இருந்திருப்பான். அப்பா கூட மகளா சொன்ன வேலையெல்லாம் செஞ்ச உடனே அது என்ன பிள்ளை இல்ல, யாரையும் ஏமாந்து போயிடாதுல பெர்ஃபார்மன்ஸ பார்த்து. உங்களுக்கு புரியுதுல? இவன் அப்பா கூட ஏதோ ஒரு நாள் இவன் அஃபண்டாயி போயிருக்கவே மாட்டான். இவன் என்னைக்கு அஃபண்டானா அப்பா கூட இருந்த நாளெல்லாம் இரிட்டேட் ஆகிட்டு தான் இருந்திருப்பான். ஆமா, இவருக்கு ராத்திரி பகல வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு புரியுதுல? இவருக்கு ராத்திரி பகல வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம்? இவருக்கு வந்து என்னை வாங்கவா முடியும்? இந்த அஃபண்ட் தான் ஒரு நாள். அதை மட்டும் வாசிங்க. லூக்கா 15வது அதிகாரம் 29-30. லூக்கா 15:20, 29-30. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து, நான் உங்களுக்கு வேலை எல்லாம் செஞ்சிருக்கேன், ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாது. நான் உங்களுக்கு எவ்வளவு சொல்றேன் பாருங்க. ரொம்ப நல்லவே மாதிரி காணிக்கிறது எதனாலதான்? காயத்துல இருந்து வேலை பார்த்திருக்கேன். அப்பா கிட்ட
அவன் நீதி எல்லாம் எடுத்து சொன்னது உள்ள இருக்க காயத்தை அப்பா கண்டுபிடி எடுத்து டச் பண்ணிட்டாரு. உங்க வார்த்தையெல்லாம் நான் செஞ்சிருக்கேன். இதுதான் காயம். புரியுதா? என் ஃப்ரெண்ட்ஸோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உங்களுடைய ஆசிரியை அழைத்து போட்ட உங்களுடைய குமாரனாகி இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை கூட தரல, கொளுத்த கன்றை இவனுக்கு. இதுதான் இவனோட காயம். புரியுதா? அப்போ குணமாக வேண்டியது இல்லை. நம்ம எல்லாம் கெட்டகுமாரன் சொல்ல வேண்டியது யாரும் இல்ல. இளைய சகோதரன் காயப்பட்டது ஹீல் ஆயிட்டான். இந்த சுயநீதியில தான் நல்லவன் மாதிரி இருக்கானே அவன் தான் கெட்ட சகோதரன். மூத்த சகோதரனாய் காட்சி தந்தவன் நல்ல சகோதரன் இல்லை. காரணம் அவன் காயத்துல ஊறி போய் இருந்தான். இங்க இருக்க உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, உள்ளான காயம் எல்லாத்தையும் மாற்றும்படி என் வார்த்தை உனக்கு நல்ல மருந்தா இருக்கு. எப்படி இளைய குமாரன் தேவன் அப்பா கிட்ட ஓடி வந்தானோ அவன் காயம் எல்லாம் போயிட்டு. இதற்கு நீங்களும் நானும் மனுஷங்களால இருக்கலாம், சூழ்நிலையால இருக்கலாம், அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கலாம், இல்ல பல கடினமான சூழ்நிலைகள் ஏமாத்தி இருக்கலாம், நடுத்தெருக்கு உங்களை கொண்டு வந்திருக்கலாம், வார்த்தைகளால் உங்களை அவமானப்படுத்திருக்கலாம், குடும்பமா நிறைய கண்மூடினா கூட நீங்க தூங்க முடியாத சூழ்நிலைகளை நீங்க சந்திச்சிருக்கலாம். எப்படி இளைய குமாரன் தகப்பன் கிட்ட வந்தாலும் அதே போல உண்மையா உங்க இருதயத்தை மனமுருகி தேவன் கிட்ட சேருவீங்கன்னா இளைய குமாரன் விடுதலையானது போல நீங்களும் நானும் விடுதலையாக முடியும். அவருடைய வார்த்தையை எடுத்து உள்ள வைக்கும் போது யோசேப்பு ஹீல் ஆனான். யோசேப்பு சகோதரரால ஒரு இடத்துல கூட காயப்படவே இல்லை. ஆரம்பத்துல இருந்தே சகோதரர் காயப்பட்டுட்டே வந்தாங்க. அவங்களுக்கு அப்பா அழகான ஒரு பலவர்ணை அங்கேயே போட்டு கொடுத்தாரு. உடனே யாருக்கு பிரச்சனை? என்னைக்குமே நம்ம காயம் நிறைய நாள் நமக்கு நடக்கிறதுல பிரச்சனையே இருக்காங்க. அடுத்தவங்க வளர்ச்சி உங்களுக்கு உள்ள இடிக்குதா செக் பண்ணுங்க உங்க ஃபீல்ட. புரியுதா உங்களுக்கு? உங்க கூட இருக்கவங்க உங்களை தாண்டி உயர்ந்தா உங்க ஹார்ட்ல ஏதோ பண்ணுதா உங்களுக்குள்ள காயம் இருக்கு. அவங்கவுங்க வளர்ச்சிக்கு யார் தான் பொறுப்பு? அவங்கவுங்க ஃபீலுக்கு யார் தான் பொறுப்பு? அதே மாதிரி பொறாமப்படாதுங்க. பொறாமை எலும்பு உடுக்குற மாதிரி உங்க சந்தோஷத்தை உருக்கி எடுத்துரும். இதெல்லாம் காயத்தின் வெளிப்பாடு. பொறாமை என்ன நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு இடத்துல நீங்க என்ன சொல்றது தாழ்த்தி நடத்தப்பட்டிருப்பீங்க, அதனால அடுத்தவங்க உயரம் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதுதான் என்னது? ஒவ்வொரு ஃபீலுக்கு பின்னாடி ஒரு இன்சிடென்ட் இருக்கு. உங்க மனசு வெளிப்படுத்துற ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்கு. ஏன் பொறாம வருது? உங்களுக்கு யாராவது ஏதாவது செஞ்சா நீங்க பொறாமப்படலாம். அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தா ஏன் பொறாம வருது? உங்களுக்கு புரியுது இல்ல? ஏன் பொறாம வருது? அப்போ உங்களுடைய பாதிப்பை அடுத்தவங்க வளர்ச்சியில வச்சு எதை போடாதுங்க. பொறாமை எலும்புருக்கி சமாதானத்தை உருக்கிவிடும். புரியுதா? வசனம் சொல்லுது பொறாமையின் முன்னாடி ஒருவனாலும் நிற்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் அதையெல்லாம் தாண்டி தாண்டி போயிட்டே இருப்பாங்க. நீங்களும் நானும் தாண்டி தாண்டி போற இடத்துல இருக்கணுமே தவிர அஃபண்டான மனநிலையில இருக்கக்கூடாது. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். தயவு செஞ்சு இந்த வருஷம் உங்களோட ஃபீல்ட சீரியஸா இருங்க, வாழ்க்கையை சீரியஸா இருங்க. தேவன் என்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த வருஷம் அவருடைய கை அவ்வளவு பராக்கிரமத்தை நம்ம மத்தியில செய்யணும். அதுக்கு நீங்களும் நம்ம எண்ணங்களும் தடையா இருக்கக்கூடாது. நம்ம வெளிப்புறம் சுத்தமா இருக்கிறதுக்கு, நம்ம வெளியே மேனிஃபெஸ்ட் ஆகுறதுக்கு, வெளியே நம்ம வீடுகளை வாங்குறதுக்கு, சமாதானமா இருக்கிறதுக்கு, ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு, சுகமா இருக்கிறதுக்கு, ஹாப்பியா இருக்கிறதுக்கு உள்ள இருக்கிற ஃபீல் தடையா இருக்கக்கூடாது. அஃபண்டட் இருதயத்தோட இருக்காதுங்க. பக்கத்துல இருந்த கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க எல்லா வருத்தப்பட்ட காயப்பட்ட இருதயம் குணமா. எல்லா வருத்தப்பட்ட காயப்பட்ட அஃபண்டட் ஹார்ட்ல இருந்து விடுதலையாங்க. நீங்க நல்லா யோசிங்க. யோசேப்போட அண்ணமாருக்கு என்ன பிரச்சனை? யோசேப்புக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, பிரச்சனை. யோசேப்பு கனவு பார்த்து அண்ணமாருக்கு என்ன? அவனுக்கு கனவு வந்தாரு, அவன் பிரச்சனையா? வசனம் சொல்லுது அவன் கனவு பார்த்தோட சகோதரருக்கு எல்லாம் கிடைச்சிச்சு. இந்த இடத்துல நீங்களும் நானே இருக்க கூடாது. எது கனவுக்கு பார்க்குற இடத்துல எல்லாரும் இருக்க ஆசைப்படுவோம். ஒருவேளை எதுவுமே நமக்கு நடக்காம நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்கு நடந்துனா எப்போ நமக்கு நடக்கும் தெரியுமா? வா சூப்பர் அப்படின்னு நம்ம திறந்த இதயமா சந்தோஷப்பட்டா தேவன் நம்மள உயர்த்திடுவார். புரியுதா? ஏன்னா அவரோட வசனம் சொல்லுது, உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாத, பாய்ந்து திரும்பிடும். உன் சத்துரு விழுந்து அவனுக்கு தண்ணி கொடுன்னு சொல்றாரு. காயம் ஹீலானா மட்டும்தான் சத்துருக்களை நேசிக்க முடியும். எனக்கு யாரையாவது நான் உங்களை எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், உங்களை சபிச்சவங்க உங்க சத்துருக்களை யாராவது மனசார ஆசீர்வதிச்சிருக்கீங்களா? கை வைத்து சொல்லுங்க பாப்பா. உங்க சத்துருக்களை, உங்களை சபிச்சவங்கள மனசார யாராவது ஆசீர்வதிச்சிருக்கீங்களா? சரி,
எல்லா கைகளும் உயர்த்தப்படணும். நமக்கு சத்துரு உலகத்துல யாருமே எவனாவும் இருக்க முடியாது. சத்துருக்களை எல்லாம் நம்ம அவங்க எல்லாரும் முன்னாடி நம்ம தலையை உயர்த்தும் போது நம்ம கூட தேவன் இருக்கான்னு கண்டு கொள்ளுவாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு இருதயம் முக்கியம். பொறாமப்படாதுங்க, டக் டக்கு மூட் ஆஃப் ஆகாதுங்க. நிறைய நேரம் நல்ல சந்தோஷமா இருப்பாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் 5 பேர். நமக்கும் நம்ம பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டுக்கும் எந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனா நம்ம யாரோடய பேசினா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு ஃப்ரெண்ட் அஃபெக்ட் ஆயிடுவாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு இப்போ நாங்க 3 பேர் இருக்கோம், எனக்கும் ஆன்டிக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் அக்காட்ட நல்லா பேசினா ஆன்டி அஃபெக்ட் ஆயிடுவாங்க. யாரோட பிரச்சனை? என்னோட பிரச்சனையா? யாரோட பிரச்சனை? ஆன்டியோட பிரச்சனை இல்ல. அப்படி வருத்தப்பட்டு உனக்கு புரியுது இல்ல? இதுதான் அஃபெண்டட் ஹார்ட். எங்கேயோ தள்ளப்பட்ட சூழ்நிலை எல்லா இடத்துலயும் உங்களை தள்ளப்பட்ட மாதிரி நினைக்க வைக்குதுன்னா ஒர்க் பண்ணுங்க. எப்படி ஒர்க் பண்ணுனா, நான் இயேசு கிறிஸ்துவால ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், நான் எந்த இடத்துல கைவிடப்பட்டவன் இல்ல, நான் மலை மீது இருக்கிற பட்டனா. உங்களை அப்படி பாருங்க, உங்களை சுத்தி பெரிய வட்டம் வரத உங்களால பார்க்க முடியும். காயத்தோடு அஃபண்டாக விழுந்துட்டே இருக்கும். நான் எல்லாரோட மூடையும் சொல்றேன், சேதப்படுத்தாம உங்களை காத்துக் கொள்ளுங்க. நான் சொல்றது புரியல? வருத்தப்படாதுங்க, அஃபண்ட் ஆகாதுங்க, கோபப்படாதுங்க, எரிச்சல் ஆகாதுங்க. அடுத்தவங்க உங்களை கீ கொடுத்தா என்ன செஞ்சிடாதுங்க, ஈஸியா அடுத்தவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் அடை கதை முடிச்சு ஆகாதுங்க. உங்களோட லைஃப் உங்க கையில இருக்கட்டும். இந்த மட்டும் சொல்ல போறீங்க, யாரோட கீக்கும் நீங்க ஆக்டிவேட் ஆகும். என்ன அர்த்தம்னா, யாராவது ஒரு வார்த்தை சொன்னதானே என் மூடெல்லாம் மாறிச்சு, நான் நல்லாதான் இருந்தேன், நீ இப்படி சொன்னதுனால என் மூடு சரியில்லை, சண்டை போடுறது, கோபம் பண்றது, ஆர்கியூ பண்றது. உங்க மூடு யார் கையில இருக்க போகுது? ஹஸ்பண்ட் மூடெல்லாம் ஹஸ்பண்ட் கையில இருக்க போகுது. ஒய்ஃப் மூடெல்லாம் நீங்க இப்படி சொன்னதுனாலதான் எனக்கு மனசே சரியில்லை. சில இடத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டையா இருக்கும். நல்லா தான் இருந்திருக்கும், நான் நல்லா தான் இருந்தேன், நீங்க இப்படி சொன்னோட எனக்கு மனசு சரியில்லை. புரியுதா? சில இடத்துல ஹஸ்பண்ட் என்ன ஆயிரும், நீ இப்படி வாயை வச்ச உடனே ஒன்னாட்டி வாயை வச்சாலும் நம்ம வாழ்க்கை மாறாது. ஏன்னா யாரு இருக்கா? பாக்கியம் ஒன்று இருக்க, தகப்பன் இருக்காரு பிள்ளைங்களுக்குள்ள. அதனால எல்லாரும் இனிமே வாழ்க்கையை சீரியஸா வாழ போறோம். இருதயத்தை காயம் என்ன குழப்பம் எல்லாம் விடுதலையாக போறோம். அதனால ஏன்னா ஒரு வசனம் இருக்கு, ஆறாத காயங்கள் ஆறும். புரியுதா? அவரோட வார்த்தையினால ஆறாத காயமாகும். இளைய குமாரன் தகப்பன் கிட்ட வந்த உடனே அவன் என்ன ஆயிட்டான்? குணமாயிட்டான். அவன் சந்தோஷப்பட்டிருப்பான். அவன் எப்படி ஆயிருப்பானா, ஒரே நாள்ல அப்பா பண்ணிக்கே வழி இல்ல, என்ன சாப்பாடு கண்டே அடிச்சுட்டாரு, எங்க அப்பா போதும் எனக்கு. இதே மாதிரிதான் உலகம் நம்மளை தூக்கி எறியும் போதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல அப்பா இருக்காரு, எனக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்கு. தேவனை நீங்க நம்பும் போது உங்க இருதயம் தேற்றப்படுறத, உங்க வாழ்க்கை மாற்றப்படுறத பாப்பீங்க. தேற்றப்படுறது மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கை மாற்றப்படுறத பாப்பீங்க. எந்த இடத்துல நம்ம இருக்க கூடாது. ஆண்டவரை தேடல நம்ம இப்படிதான் இருக்கோம், நம்ம தேடல பக்கத்து வீட்டுக்காரே நல்லா இருக்கான், அவனுக்கு எல்லாம் ஈஸியா நடக்கு, நமக்கு ஒண்ணும் நடக்கல. மூத்த சகோதரன் இடத்துக்கு நீங்க நானும் போயிடக்கூடாது. அது காயப்பட்ட இருதயம், அடுத்தவங்களோட நம்மள ஒப்பிடுற இருதயம். உங்க அளவுக்கோ யாருக்கிட்டதான் இருக்கு. இப்ப நான் இருக்கு இல்லைங்களா, என் பிள்ளைங்க எந்த விஷயத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. படிப்பு விஷயத்த சுத்தமா நான் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா வீட்டுல சீரியஸா புக் எடுக்கிறவங்க கிடையாது. புரியுதா? ஆனா தேவனோட உட்காரதுல அவங்களால யாருமே என்னைய கம்பேர் பண்ண முடியல. அப்ப அவங்க அளவுகள் எதுல இருக்கு? நான் இவங்கெல்லாம் நல்லா படிக்காங்க, நீயும் நல்லா படிக்கணும்னு சொன்னேன்னா அவங்களோட அளவுகள் படிப்பே கிடையாது. அதை வச்சு நான் அஃபண்டாயி அளந்தேன்னா யாருக்கு காயம்? எனக்கும் காயம், அவங்களையும் காயப்படுத்துறேன். அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு. படிப்புல சிலர் சூப்பரா இருப்பாங்க, சமையல சிலர் அடிப்பொலியா இருப்பாங்க. எனக்கெல்லாம் எவ்வளவு சமைச்சாலும் டேஸ்ட் வராது. அக்கா சுகன்யா எனக்கெல்லாம் என்ன சமைச்சாலும், ஜெமியக்கால என்ன சமைச்சாலும் டேஸ்ட். புரியுதா? ஐயோ அவங்க எல்லாம் நல்லா சமைக்காங்க, எனக்கு டேஸ்ட் வரலன்னு வருத்தப்பட்டது யார் பிரச்சனை? புரியுதா? ஒருத்தங்க நல்லா பாட்டு பாடலாம், எனக்கு பாட்டே வராது. ஐயோ அவங்க மட்டும் நல்லா பாடுறாங்க, வருத்தப்பட்டது யார் பிரச்சனை? பாட்டு பாட வரதா இருக்கும், தேவனோட பத்தி பேச வரும். உங்களுக்கு என்ன வருதோ அதுதான் நீங்க. அடுத்தவங்க கூட இல்லாதவங்க கூட கம்பேர் பண்ணி அஃபண்ட் ஆகி போகவே போகாதீங்க. நான் சொல்றதெல்லாம் புரியுதுல்ல? எது கூடயும் கம்பேர் பண்றாங்க. அடுத்தவங்களுக்கு இருக்கிறது அடுத்தவங்களுக்கு, நம்மளுக்கு இருக்குது அடுத்தவங்களுக்கு இருக்குது. எல்லாரும் வாயத்தோடு சொல்லுங்க, அடுத்தவங்களுக்கு இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு இருக்கிறது எல்லாமே நமக்குரியது. நமக்கு இருக்கிறதெல்லாம் எது தெரியுமா? தேவனுக்குரியவைகள் எல்லாம் நமக்குரியவைகள், நமக்குரியவைகள் எல்லாம் தேவனுக்குரியவைகள். எல்லாரும் மேல கை வச்சு சொல்ல போறீங்க, தேவனுக்குரியவைகள் எல்லாம் எனக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க,
நம்மளை பார்த்து உலகம் அளக்கணுமா? உலகத்தையும் பக்கத்து வீட்டுக்காரங்களையும் சொந்தக்காரங்களையும் வச்சு நம்மள அளந்துட்டு இருக்கணுமா? அவங்களுக்கு மட்டும் இது எப்படி நடக்குது? நமக்குதான் ஒரே இதா இருக்கு. தேவனுக்குரியது நமக்குரியதுன்னா நம்மளை பார்த்து மத்தவங்க அவங்களுக்கு மட்டும் எப்படி ஷார்ட் டைம்ல எப்படி இவ்வளவு பெருசா இது எங்க இருந்து வந்திருக்கோம், இது எப்படி நடந்திருக்கும்? புரியுதா உங்களுக்கு? இதுதான் நம்ம அடையாளம். அதுக்கு ஒண்ணே செஞ்சா போதும். உங்க சூழ்நிலைக்கு உங்க ஃபீலுக்கு இடம் கொடுக்காம தேவனோட வார்த்தையை உங்க இதயத்துல வைங்க.